ஹாய் ப்ரோ. ஹாய் ஸ்டீஃபன். அப்புறம் எப்படி இருக்கீங்க? அப்புறம் இந்த வாரம் சர்ச்சில் மீட்டிங் எப்படி போச்சு? அற்புதமா போச்சு. உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கும் நல்லா போச்சு, அருமையா போச்சு, சூப்பரா போச்சு. அப்புறம் எப்படி பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்களா? ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியா? ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா அடிக்கடி மீட் பண்ணுவோம். அப்புறம் பிரதர் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன், யார்கிட்ட சொல்ற மாட்டீங்கல்ல? இல்ல, ஒரே ஒரு டவுட் பிரதர். சில பாவங்களை மட்டும் விடவே முடியல பிரதர். என்னதான் பண்ணாலும் விடவே முடியல. அதுக்கு என்னதான் பண்றது வழியும் நானும் எப்படியும் மூலிய கசிக்கு பார்த்துட்டு அது எப்படி விடுறதுன்னே தெரியல பிரதர். எப்படிலாம் வருது? உனக்கு அந்த பிரச்சனை இருக்கா? இந்த மாதிரி பிரச்சனைக்காக சொல்லியிருக்காங்க. சிம்பிள் தான். நான் சொல்லி கொடுக்குற ஒரே ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணினா போதும், கம்ப்ளீட்டா எல்லாம். இது நல்லா இருக்கு. ஒரே ஸ்டெப் முடிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, நான் சொல்ற மாதிரி பண்ணு. தலையை மட்டும் இப்படி 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 ஆட்டினா போதும். சிம்பிள், அவ்வளவுதான் பிரதர். இது ஈஸியா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓ, இப்படி ஆட்டினா எல்லாம் பாவம் முடிச்சிடலாமா? எல்லாம் எது இன்பம் நம்ம கிட்ட வராதோ? ஒன்னும் வராது. சரி, எந்தெந்த டைம்ல இப்ப ஆட்டுறது? அப்படி கேளு. நீ பாட்டுக்கு தூங்குற வரைக்கும் ஆட்டிட்டே இருக்க போற. அதுக்குள்ள இது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டு சரக்கடிக்க கூப்பிட்டாங்கன்னா அந்த டைம்ல, ஐயோ சினிமாவுக்கு கூப்பிட்டாங்கன்னா அந்த டைம்ல, ஐயோ பொண்ணு வந்துட்டு உனக்கு ப்ரொபோஸ் பண்ணுச்சுன்னா அந்த டைம்ல, அப்புறம் சண்டேஸ் வந்து சர்ச்சுக்கு போகாம வெளியே கூப்பிட்டானா அந்த டைம்ல, இந்த டைம்ல நீ இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியா பாவத்தை மேற்கொள்ளலாம். ப்ரோ, இப்படி தலை ஆட்டுறதுக்கு தலை வலிக்குத, நான் உனக்கு டாடிக்குவா? நீ நல்லா பாவத்தை மேற்கொண்டுருவ. ஸோ இந்த சம்பவம் பார்க்கறதுக்கு ஒரு வேடிக்கையா ஒரு காமெடி மாதிரி இருந்தாலும் இன்னைக்கு வந்து பொதுவா கிறிஸ்தவர்களுடைய எல்லா வாலிபர்களுடைய பிரச்சனையுமே இதுதான். ஒரு சில இடங்கள் நோ சொல்லணும். நண்பர்கள் வந்து சினிமா தியேட்டர் கூப்பிடுறாங்க, நோ சொல்லணும். பாவம் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க, சர்ச்சை கட்டடிச்சுட்டு வர்றதுக்காக கூப்பிடுறாங்க, காலேஜ் ஸ்கூலை கட்டடிச்சுட்டு வர்றதுக்காக கூப்பிடுறாங்க. அப்படிங்கும்போது அந்த இடங்கள்ல நோ தான் சொல்லணும். ஆனா இன்னைக்கு நோ சொல்றதுக்கு முடியல. ஏன் அப்படின்னா, அவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, என்னை வந்து ரொம்ப நேசிக்கிறாங்க, நான் அவங்க ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப க்ளோஸா பழகிட்டவங்க, அதனால எனக்கு நோ சொல்ல முடியல அப்படின்ட்டு ஒரு கூட்டத்தார். இன்னொருத்தவங்க வந்து அவங்க கூப்பிடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், பிக்னிக் போறது பிடிச்ச இடம், அது சண்டேவா இருந்தானே மற்ற நாட்களா இருந்தானே, சர்ச்சு வந்து வாரம் நாங்க சர்ச்சுக்கு போயிடுறோம், பட் சர்ச்சை கட் பண்ணிட்டு போறது அப்படின்னு எனக்கே ஒரு நாள் தான் நடக்குது, அதுல என்ன ஆயிட போகுது அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து பிடிச்ச இடம் அப்படின்றதுனால, பிடிச்ச நபர் கூப்பிடுறாங்க அப்படின்றதுனால எனக்கு நோ சொல்றதுக்கு முடியல. ஆனா நோ சொல்றதுக்கு நம்ம கத்துக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. சில இடங்களை நம்ம நோ சொல்லணும். வசனம் சொல்லுது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் கிடையாது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் கிடையாது அப்படின்ட்டு சொல்லுது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சில இடங்கள்ல வந்து நம்ம ஐக்கியப்படாம, ஒரு சில நபர்களோட ஐக்கியப்படாம இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா படிச்ச பசங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. பசங்களுக்கு அவ்வளவு தெரியாது, பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. இன்னொன்னு, ஒரு கட்டத்துக்கு மேல படிச்ச பசங்களோட தான் சுத்துவாங்க, கடைசி பெஞ்ச பசங்களோட தான் சுத்துவாங்க. ஏன் அப்படின்னா, இவனுக்கும் அவனுக்கும் லிங்க் இல்லை, இவனுக்கும் அவனுக்கும் வந்து அவனுடைய வாழ்க்கை முறை வித்தியாசமா இருக்கு. இவன் நல்லா படிக்கிறவன், இவன் நல்லா விளையாடுறவன், ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருது. ஸோ இதே மாதிரிதான் பாவம் செய்யக்கூடியவர்களும் பரிசுத்தமா இருக்கக்கூடியவர்களும் சபைக்கு போகக்கூடியவர்களும் போகாதவர்களுக்கும் ஒரு ஐக்கியம் இருந்துச்சு அப்படின்னா, ஒண்ணு இவன் அங்கிட்டு போயிடுவான், இல்லைன்னா அவன் இங்கிட்டு வந்துடுவான். அவன் இங்கிட்டு வந்தா பரவாயில்ல, அவன் நல்ல பையனா மாறினா பரவாயில்ல, பட் நல்ல பையன் வந்து சரியில்லாத வழிக்கு போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நோ சொல்றதுக்கு நீங்க பழகுங்க. அது கஷ்டம் தான். பிடிச்சவங்களுக்கு நோ சொல்றோமே, பிடிச்ச இடத்துக்கு போக முடியாம நோ சொல்றோமே அப்படின்றது, நோ சொல்றது கஷ்டம் தான். ஆனாலும் நீங்க நோ சொல்லும் பொழுது ஆண்டவர் சந்தோஷப்படுவார், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றி தருவார். இந்த நபரை மாதிரி எனக்கு நோ சொல்றதுக்கு ஓகே தான், ஆனாலும் நோ சொல்றதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாவத்துக்கு கமிட் ஆயிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும், இன்னைக்கு என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு நாள் நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிப்பாட்டுவாரு. பிரசங்கில வந்து அழகா சொல்லப்பட்டிருக்குது, வாலிபனே உன் வாலிப நாட்களில் உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட அப்படின்ட்டு, நீ என்னன்னா பண்ணிக்கோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு. ஆனால் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் உன்னை நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா நீ என்னன்னா பண்ணிக்கோ, பிரச்சனை இல்லை, ஆனால் நியாய தீர்ப்பில் ஆண்டு கொண்டு நிப்பாட்டுவாரு, அப்ப நீ பதில் சொல்லணும். அதனால இன்னைக்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ அப்படின்ட்டு பிரசங்கி எச்சரிக்கிறது போல ஒரு சகோதரனா நானும் உங்களை எச்சரிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நோ சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.